ஆண்டவரும் இரட்சகருமாகிய யாசா மிஷின் பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இந்த நாளிலும் கூட தேவாதி தேவன் கடந்த 5 மாதங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையை பாதுகாத்து இந்த 6வது மாதம் 1வது வெள்ளிக்கிழமை இந்த நாளிலே ஒரு சமூகத்தில் கூட முடியாத தேவன் நமக்கு கிருபை கொடுத்ததற்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இப்பொழுதும் கூட வேதத்திலிருந்து அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 4 வாசிப்போம். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இந்த நாளிலும் கூட நாம் இந்த வாசித்த பகுதியை நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுது, சவுல் என்பவன் இன்னும் யாசாவுடைய ஜனங்களை பயமுறுத்தி கொலை செய்து சீரி பிரதான ஆசிரியத்தில் போய் என்ன செஞ்சார், இந்த மார்க்கத்தாராகிய ஸ்திரீகளையும் புருஷர்களையும் தான் கட்டி எருசலேம் கொண்டு வந்து இவர்களை கொலை செய்யணும் என்று சொல்லி அதிகாரம் பெற்று போகிறதான இந்த ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு செல்கிற இந்த நேரத்தில் தேவன் இந்த சவுலுக்கு தரிசனமாகிறாரு. எல்லாரும் கீழே விழுவுறாங்க. ஒரு ஒளி பிரகாசித்தது, எல்லாரும் கீழே விழுவுறாங்க. கீழே விழுந்த ஒரு பாடு ஒரு சத்தம் சவுலுக்கு மாத்திரம் கேட்குது, சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறா என்று தன்னுடனே சொல்லுகிறதான ஒரு சத்தம். அதாவது சத்தம் சவுலுக்கு மாத்திரம் தான் கேட்குது, மற்றவங்களுக்கு கிடையாது. இதை நம்ம முதலாவது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சத்தம் யாரு கேட்குது? நிறைய பேர் கூட போகிறாங்க, ஆனால் சத்தம் சவுலுக்கு மாத்திரம் தான் கேட்குது. அப்போ தான் கேட்குறாரு, ஆண்டவரே நீர் யாருங்கிறாரு. அதற்கு துன்பப்படுத்துகிற மேசியா நானே சொன்ன ஒருபாடு இவருக்கு பயம் உண்டாயிருது. இந்த யாசுவாகிய மேசியாவை, யாவா இரட்சகரை இவர் அறிந்திருந்தபடினாலே 6ஆம் வசனத்தில் இந்த 6வது மாதம் 6ஆம் வசனத்தில் 9:6 இந்த மெசியான்னு சொன்ன ஒரு பாடு அவர் சொல்கிற ஒரு காரியம், அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே, இவர் ஆண்டவர் என்று சொல்லி இந்த சவுல் அறிந்திருந்தார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அல்லேலூயா. எந்த கேள்வியும் கேட்கல. இவர்களை ஜனங்களை கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக சொல்றதான மனிதன் இவர் தான் மெசியான்னு தெரிஞ்ச விருப்பாடு. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி கேட்கிறாரு. அதற்கு யாசுவா, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. இந்த சுவிசேஷ செய்தியை இந்த சவுலுக்கு தேவன் அறிவிக்கிறார். தன்னை யாருன்னு அவர் அறிமுகப்படுத்துகிறார். நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிற? அவன் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்துவது அவரை துன்பப்படுத்துவது. ஆகையினால எழுந்து என்ன பண்ண, நீ பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் அப்படிங்கிறார். 7ஆம் சொல்லப்பட்டிருக்குது, அவனோட கூட பிரயாணம் பண்ணின மனிதர் சத்தத்தை கேட்டும்
ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சத்தம் கேட்குது, ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யல, புரியல. அவங்க ஆச்சரியப்பட்டு பிரமித்து நிற்கிறாங்க. சவுலு கண்ணு குருடா போச்சு. இந்த இடத்துல அந்த ஒளி பிரகாசம் பண்ணி என்ன, சவுலு கண்ணு போயிடுச்சு. ஒருவரையும் காணலை, தெரியல, இவருக்கு கண்ணு தெரியல. ஆகையினால என்ன செய்யற, கையை பிடிச்சி தமஸ்குக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, தமஸ்குக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி அழைச்சிட்டு போகிறப்ப அங்கே என்ன செய்கிறார், அவர் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் குஷியாவனும் குடியாவனும் இருந்தான். இந்த சவுல் என்றதான தேவனுடைய மனிதன் 3 நாள் கண்ணு பார்வை கிடையாது, சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல. இப்படிப்பட்ட சூழலில் அவர் 3 நாள் கிடக்கிறாரு. 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, இந்த தமஸ்குல அனானி என்றதான ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. என்ன செய்யறாரு, அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. அவர் ஆண்டவரேங்கிறாரு. அப்ப நீ என்ன பண்ணு, நேத்து எனப்பட்ட தெருவுக்கு போய் தேடு. அவன் இப்போது ஜெபம் பண்றான். சவுலுக்குன்னு ஒருத்தனை தேடு. அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். தேவன் கொடுக்குற சாட்சி. அவன் என்ன செய்யறான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அங்க ஒரு தரிசனம் கொடுக்குறாரு நம்முடைய தேவன். இங்க ஒரு தரிசனம், அடுத்து அங்க ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. நன்றாக கவனியுங்கள். எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ தீங்கு செய்தேன் என்று அநேகராக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி, எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அநேக தீங்கு செய்தேன் என்று அநேக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதிகாரம் பெற்றிருக்கிறானே, அவன் அதிகாரம் பெற்றிருக்கிறான். நீங்க ஜெபம் பண்றா சொல்றீங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவரு கேள்வி கேட்கிறாரு. அதற்கு யாஷ்வா, நீ போ. இந்த இடம் தான் நம்ம சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாடு ஃபுல்லா நம்ம தமிழ் வேதாமத்தில் கர்த்தன் போட்டிருக்கு, இங்கிலீஷில் லார்டு காடுன்னு போட்டிருக்கு. ஒரிஜினல் ஹீப்ருல யாவா, யாஷ்வா, யா ரட்சகர். இப்ப அதற்கு நீ போ, அவன் புறஜாதிக்கும். நன்றாக கவனியுங்கள். இதை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்கள் இருதயத்தில் இன்னைக்கு யோசிக்க வேண்டும். இந்த சவுல் என்றதான தேவனுடைய மனிதன் யாருக்கெல்லாம் ஊழியக்காரன் அப்போஸ்தலன் என்று சொன்னார், புறஜாதிக்கும், ராஜாக்களுக்கும், இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அல்லேலூயா. கவனியுங்கள், தேவனுடைய பெயரை சொல்லணும். யாருக்கெல்லாம் அந்த பெயரை சொல்லணும் அப்படின்னா 3 பேருக்கு. 1 புறஜாதி, 2 ராஜாக்கள், இன்னொன்று இஸ்ரவேல் புத்திரர். யாரு சொல்லணும், 3 பேருக்கும் அவருடைய பெயரை சொல்லணும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது தமிழ் வேதாகமத்தில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நல்லா திரும்ப வாசித்து பாருங்க. அது என்ன சொல்லப்பட்டிருக்குது, 3 பேருக்கு சொல்லணும். யார் இந்த 3 பேர்? 1 ராஜாக்கள், இஸ்ரவேலர், புறஜாதி. யார் இந்த 3 பேர்னு சொல்லி அடைய வேத பண்டிதருக்கு இந்த வார்த்தையை கூட கேட்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அது உங்களுக்கு நல்லா தெரியும் யார் அந்த 3 பேர். அந்த 3 பேருக்கும் ஒரே அப்போஸ்தலன் தான் பவுல். என்ன கிடையாது, இந்த சத்தியம் இஸ்ரவேலருக்கு மாத்திரம் கிடையாது,
ராஜாக்களுக்கு மாத்திரம் கிடையாது, புறஜாதிக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே சத்தியம்தான். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசிப்போம். காண்பிப்பேங்கிறாரு. தேவனுடைய நாமத்திற்காக எவ்வளவு பாடுபடும் நான் காண்பிப்பேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. கவனிக்கணும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள், தேவன் என்ன சொன்னாரு ஆபிரகாம்கிட்ட, உன் தேசத்தில் இனத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பி தேசத்துக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அடுத்து சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசிரியப்படும் அப்படின்ட்டாரு. உன்னதத்துல ராஜாக்கள் தோன்றுவார்கள். அப்ப எல்லாருக்கும் பவுல் அப்போஸ்தலன் தான், நமக்கும் பவுல் அப்போஸ்தலன் தான், இஸ்ரவேலருக்கு அவர் தான், ராஜாக்களுக்கு அவர் தான். இங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாஷையிலையும் பேரை சொதப்பிட்டாங்க, பேரை மாத்திட்டாங்க. எந்த ஊர் போனாலும் பேர் மாறாது. அல்லேலூயா. ஒருவேளை இன்னொரு மாநிலம் போயிட்டு அங்கே வேற ஒரு பேரில் இருந்தோம்னா, ஒருவேளை செத்து போயிட்டா அந்த பாடி அவங்க சொந்த ஊருக்கு வந்து சேராது. என்ன பண்ணுவாங்க, அடையாந்தியா நபர்னு சொல்லி விளம்பரம் கொடுப்பாங்க. அப்படியே வரலன்னா அவங்க எரிச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு, ஏதோ பண்ணிடுவாங்க. இப்போ நம்முடைய தேவன் இந்த ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் ஒரே ஒரு தேவனுடைய அப்போஸ்தலனை இங்கே தெரிந்து கொண்டு யாருக்கிட்ட சாட்சி சொல்கிறாரு, அனானியோட சாட்சி சொல்கிறாரு. அவன் என் நாமத்துக்காக எவ்வளோ பாடம் காண்பிப்பேன், நீ போ அப்படிங்கிறார். இதுதான் நீங்கள் சுவிசேஷத்தில் மிக முக்கியமான காரியம். இப்போ நிறைய பேர் நம்ம வச்சிருக்கிற வேதாகமம் நன்றாக பாருங்கள், இந்த பரிசுத்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது, ஒரிஜினல் பிரதி கிடையாது. ஒரிஜினல் ஹீப்ரு வேதாகமம் என்கிட்ட உண்டு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முழுசும் உண்டு. அப்போ இந்த வேதத்துடைய ஒரு எழுத்தை கூட்டவோ குறைக்கவோ நமக்கு அதிகாரம் கிடையாது. கூட்டினாலும் தொந்தரவு, குறைச்சாலும் தொந்தரவு. இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இப்போ நம்ம என்ன செய்கிறது, நம்ம என்ன செய்யணும், சுவிசேஷ ஜனங்களுக்கு சொல்லி ஆகணும், உள்ளபடி சொல்லணும். இப்போ என்ன செய்யணும், நம்ம பரலோகம் போக முடியும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 5:17-18 வசனங்களை வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்கதரிசனமானாலும் அழிக்கிற வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நம்முடைய தேவன் சிலுவையில் அறையப்பட்டவர், யாசுவா மெசியா, யாவா என்ன செய்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். வானும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போதென்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒரு எழுத்தை கூட யாரும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்படி கூட்டினா என்ன ஆகும், அதெல்லாம் இது கூட்டுற பொருள், குறைக்கிற பொருள் கிடையாது. நமக்கு தேவன் காதை அழகாக படைச்சிருக்காரு. இந்த காதை எங்கள் வேறு இடத்துல வச்சா நல்லாவா இருக்கும், என்ன பண்ணியிருக்காரு, தமது செயலை உண்டாக்கி வச்சுருக்காரு. இதை கூட்டினா குறைச்சா எப்படி இருக்கும், ஒருத்தர் காதே இல்லை. ஒரு ஆளை பார்த்தேன், நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்காரு, கிட்டத்தில் போய் நல்லா பார்த்தேன், அவர் காது கிடையாது. நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் என்கிட்ட கேளுங்க, நான் ஆளை காமிக்கிறேன். அவருக்கு என்ன கிடையாது, ஒரு சைடு காது கிடையாது. ஏன் பிறவிலே காது இல்லையானா தெரியாது, காது கிடையாது. நான் போய் கேட்டேன், அடித்தா என்ன பண்ணணும் போய் கேட்கல, ஏன் உங்களுக்கு காதில் கேட்பான்னு பார்த்தேன். இப்போ நம்ம அடிச்சுவிட்டா ஏன்னா அது வேதனை தானே, எவ்வளோ தூங்குறோம் தான் எனக்கு கேட்பேன், நீங்கள் கோவம் வருமா இல்லையா? அதனால நான் பயந்துட்டு என்ன செய்யலை, நமக்கு ஏப்பா இந்த வெம்பெல்லாம் நைஸாக பார்த்துட்டு, சரி காது இல்லை இவ்வளோ இருக்குது, இது பிறவிலே காது இல்லையா,
இடையில காது போணுச்சு, அதை ஏன் நம்ம கேட்கணும்? அது காது இல்லை, ரைட்டு, ஒரு சைடு காதை காணாம், போயிட்டேன் நான் பாட்டுக்கு. இப்போ நம்மளுடைய தேவை என்ன? நம்முடைய தேவன் சாட்சி கொடுக்கிறார் அனனியா கிட்ட. இந்த சவுல் என்றதான தேவனுடைய மனிதன் புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக அவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த நாளிலே யாராக இருக்கணும்? தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், நாமத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கிற. ஏன் நாமத்தை நம்ம முக்கியப்படுத்துகிறோம்? ஏன் நான் நாமத்தை முக்கியப்படுத்துகிறோம்? நம்ம அதை பார்க்கணும். ஏன் நாமன்னு கத்திட்டு இருக்கிறீங்க? இந்த நாமத்தில் தான் பாவ மன்னிப்பு உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 1:21 வாசிப்போம். மத்தேயு 1:21. இங்கே தமிழ் பைபிளில் இயேசுன்னு போட்டிருக்குது, இங்கிலீஷ் பைபிளில் ஜீசஸ்ன்னு போட்டிருக்குது, ஈப்ரு பைபிளில் யாசா மெசியான்னு போட்டிருக்கு. அப்போ எதுதான் உண்மை? எதுதான் உண்மை? அப்போ மூல பைபிளை பார்க்கணும். அதில் என்ன இருக்குதோ அந்த பேர் தான் பாவ மன்னிப்பு. ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா அந்த பேரை நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா பாவ மன்னிப்பெல்லாம் தேவையில்லை, நான் ரொம்ப நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன கிடையாது. இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியது கிடையாது. நாங்கள் பாவி, அதனால் நாமத்தை பயன்படுத்துகிறோம். இதை கேட்கிறவர்கள் ஒருவே நீதிமானதை என்ன செய்ய வேண்டியதில்லை, இந்த நாமம் உங்களுக்கு தேவை கிடையாது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 25வது சங்கீதம் 10 வாசிப்போம், 12 வரலையும். இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். எதை நம்ம பார்க்கணும்னா 10ஆம் வசனம் சொல்லுது, யாசோட உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைவிடுவர்களுக்கு பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். நமக்கு தேவையானது கிருபை வேண்டும், சத்தியம் வேண்டும். அடுத்தபடியாக வெறுமனையா கிருபையும் சத்தியத்தை வச்சு பரலோகம் போயிட முடியாது. அடுத்து என்ன வேணும்? பாவ மன்னிப்பு நமக்கு வேண்டும். 11ஆம் வசனம் சொல்லுது, யாசுவாவே என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தரணும். அல்லேலூயா. கிருபையும் சத்தியத்தை வச்சு என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனால் பரலோகம் போகிறதுக்கு பாவ மன்னிப்பு அவசியம் தேவை. பாவ மன்னிப்பு அவருடைய நாமத்தினால மாத்திரம்தான் உண்டு, வேறு வகையில் பாவ மன்னிப்பு கிடையாது. அடுத்து 12ஆம் வசனம் சொல்லுது, யாவாகிய யாசுவாவை பயப்படுகிற மனுஷன் எவனோ. ஆமீன். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய வழியை நமக்கு போதிக்கணும். அதுதான் இந்த ஜனங்களை கட்டி கொலை செய்யும்படி சவுல் என்றதான மனிதன் 10ஆம் அதிகாரம் பெற்று போகிறப்ப தாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வழியை சவுலுக்கு போதிக்கிறாரு. அவர் பவுலாய் மாற்றினார் தேவன். இன்றைக்கு நம்ம பவுல போசனா அவரை சொல்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் நமக்கு தெரிந்து கொள்ள வழியில் நம்ம போனால் அது நமக்கு நல்லது, அது நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த வழி நம்மளை எங்கே கொண்டு போகும்னா பரலோகம் கொண்டு செல்லும். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய வழியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அவர் நமக்கு தெரிந்து கொடுத்த வழி என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னையெல்லாம் ஒருவனு பிதாவினிடத்தில் வரான்ட்டாரு. அப்போ குமாரன் மூலமாக தான் நான் பிதாவினிடத்தில் போக முடியும். டைரக்டாக என்ன செய்ய முடியாது, பரலோகம் போக முடியாது. குமாரன் மூலமாய் மாத்திரமே பரலோகம் செல்ல முடியும். அப்போ குமாரனுடைய நாமத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன தெரிஞ்சுக்கணும்? குமாரனுடைய பெயரை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா எங்கே போக முடியாது? அங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது,
பரலோகம் போக முடியாது. குமாரனுடைய பெயரை நம்ம தெரிஞ்சிருக்கணும், பிதாவோட பெயரை நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன தெரியணும்? குமாரனுடைய பெயர் தெரியணும், அடுத்து பிதாவோட பேர் தெரியணும். வாசிப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழி 30:4. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடியில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டினவர் யார்? பூமியின் எல்லையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? அல்லேலூயா. அறிய வேண்டிய காரியம் என்ன? வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? நன்றாக கவனியுங்கள். வேதத்தை உள்ளபடி பார்க்கணும். எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் பரலோகமான போக மாட்டாங்க. போய் சொல்லப்பட்ட வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் அப்படி நம்ம பார்த்தோம்னா, யாராவது போயிட்டு வந்தோமா? ஏதாவது போனவங்க தான் சொல்லுங்க. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு சொப்பனம் காண்கிறாரு யாக்கோப்பு. பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, வெற்றி இருந்தது. தேவதூதர்கள் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க, இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றாக கவனியுங்கள். இப்போ வானத்துக்கு ஏறுறதும் இறங்குறதுமா தேவதூதர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய தேவன் வானத்தில் கால் வச்சு, வானத்தில் உட்காந்து பூமியில் கால் வச்சுருக்காரு. இவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். இப்போ வானத்துக்கு ஏறி இறங்கிட்டு இருக்க யார்? நமக்குரிய தூதர்கள் நம்முடைய செபத்தை கேட்குறாங்க, கொண்டு போகிறாங்க, திரும்ப பதில் கொடுக்குறாங்க. இப்படி இவங்க ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தேவன் நம்ம எப்போ கூப்பிட்டாலும் உடனே வாரார். மகனே ஏதோ இருக்கிறேன் ஒடியாடுறாரு, மகளை ஏதோ இருக்குன்னு ஒடியாடுறாரு. ஏறினவர் யார்? காற்றை தம்ம கைப்பட அடைக்கிறவர் யாருன்னா யார்? சிறில் அறியப்பட்டவர் தான். ஈஸ்வரெல்லாம் போட்டில் போகிறாங்க, கப்பலில் போட்டில் போகிறாங்க. காற்று பலமாக வீசுது, எல்லாரும் பயப்படுறாங்க. சொல்கிறாரு, காற்றை பார்த்து இறையாத அமைதியாக இருக்கிறாரு. காற்று அமைதியாயிட்டு இவர் யாரும் என்ன ஆச்சரியப்படுறாங்க. தண்ணீரில் வஸ்திரத்தை கட்டினவர் யார்? என்ன செய்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வர யோர்தானை வந்து ஆசனுடைய பாதம் பட்ட மாத்திரத்தில் தண்ணீர் குவியலா என்றது. இவர் யாரு? சர்வவல்லமையுள்ள தேவன். அடுத்து பூமி எல்லையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம்ல. என்ன செய்கிறோம்? ஒரு நாளும் சாயங்காலம் விடிய காலமாக இவ்வளோ நாள் ஆயிற்று. எல்லையெல்லாம் அவர் தான் ஸ்தாபிக்கிறாரு. அடுத்து அவருடைய நாமம் என்ன? அவருடைய நமக்கு தெரிஞ்சிருக்கணும். குமாரனுடைய பேர் என்ன? பிதாவுடைய பேர் என்ன? இதை நம்ம அறிஞ்சிருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம கிறிஸ்தவராக இருப்பற எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிதாவுடைய பேர் என்ன? யாவா. ஹீப்ருல யாவா, யாஷ்வா. இது பிதாவுடைய பேர். யோகே வாகே. குமாரன் சென்டரில் இருக்கார். மடியில் உள்ள ஒரே பேரான குமாரன். வேற யாரும் வைக்க முடியாது. இங்கே யோகே வாகே. அப்போ பழைய ஏற்பாட்டு முழுக்க யோகே வாகே, அதாவது யாவா, யாஷ்வா, யா ரட்சகர். தமிழ் பைபிளில் கர்த்தர்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ் பைபிளில் லார்டு காட். புதிய ஏற்பாட்டில் தமிழ் பைபிளில் இயேசுன்னு போட்டிருக்கு, சில இடங்களில் மெசியான்னு போட்டிருக்குது. ஆனால் ஒரிஜினல் வேதாகமத்தில் யாஸ்வா மெசியா, யாவா யாஸ்வா மெசியா மூணு பேருமே போட்டாங்க. இன்னும் சில வேதாகமத்தில் இந்த எழுத்த மூணு தூக்கி போட்டாங்க, அப்படி ஹீப்ரு லெட்டரை போட்டாங்க. அப்போ இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்ம எதுக்கு ஜெபத்துக்கு போகிறோம்? ஏன் ஆராதனைக்கு போகிறோம்? ஏன் நமக்கு பாவ மன்னிப்பு? ஏன் ஞானஸ்நானம்? ஏன் திருவிருந்து? ஏன் இதெல்லாம் எதுக்கு? பரலோகம் போகிறதுக்கு.
சும்மா என்ன செய்யக்கூடாது, நம்ம ஜபத்துக்கு போகக்கூடாது. இதை தெரிஞ்சிருக்கணும். சாலமோன் சொல்கிறாரு, நீதிமொழியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். 30:5-6. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுவர்களுக்கு அவர் கேடகமானவர். நிறைய பேர் சங்கீதம் 91 வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் உன்னதமான முறையில் இருக்கிற வாசிட்டு போயிடுவாங்க. அடுத்த வசனம், வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கடிந்து கொள்வார் பொய்யனாவாய். தேவனுடைய வசனத்தை நான் கூட்டுறேன், குறைக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு யாருக்கு குறைப்பதற்கு எந்த அதிகாரம் கிடையாது. எனக்கு என்ன செய்கிறாங்க, வேத பண்டிதர்லாம் சேர்ந்தாங்களாம், நிறைய பவர்ஸ்லாம் சேர்ந்தாங்களாம், அவங்களா ஜோம் பண்ணி கூட்டிட்டாங்களாம், குறைச்சிட்டாங்களாம். டாக்டரு ஒரு பேஷண்ட் உள்ளே கொண்டு போய் அவர் இளைஞலாக இருக்குன்னு ஒரு நரம்பு வெட்டி விட்டாருன்னா என்ன ஆகும்? அது சரியாக நல்லா இருக்குமா? ஒரு முறை ஒரு சரீரத்தை ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிட்டாருன்னா அந்த சரீரம் அவனுடைய இயல்பு நிலைமையை விட்டு சற்று விலகி தான் இருக்கும். என்ன தான் ஆப்ரேஷன் பண்ணாலும், என்ன தான் ஐசியூவில் வச்சு பண்ணாலும் பழைய நிலை வராது. சாதாரண மனிதன் தேவனுடைய வசனத்தில் ஈவுரு வார்த்தைக்கு எந்த மொழியில் அவருக்கு அர்த்தம் கொடுக்க முடியும்? நிச்சயம் என்ன செய்ய முடியாது, கொடுக்கவே முடியாது. ஆக அந்த விஷயத்தில் நம்ம என்ன எப்படி இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, வாசிப்போம். 28-20. உண்மையுள்ள மனுஷன் என்ன பண்ணுவான், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம தேவனுடைய வார்த்தையை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கிறப்ப நமக்கு என்ன செய்கிறார் தேவன், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 26 வாசிப்போம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே. பவுல் சொல்றாருங்க, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை என்னதுன்னா சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணில் வைத்த மந்தை முழுதை குறித்து எப்படி இருங்க, எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்து, நான் போன பின்பு மந்தையை தப்பவிட கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். பவுலுக்கு சொல்லப்பட்டதான சுவிசேஷம் இன்னைக்கு வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்குதா பாருங்க. இல்லைன்னா மூல பைபிளை தேடுங்க, தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அவர் போன பிற்பாடு முதல் நூற்றாண்டு என்னாச்சு, இந்த பேரை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, நான் போன பின்பு கொடிதான் உங்களுக்குள்ளே வரும். இங்கிலீஷில் எளிமை என்ன பண்ணும், சீசர்களுக்கு தகுந்த நம்ம இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடுகளை பொய்ப்பர் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு நினைத்து விழித்திருங்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம எதில் விழிச்சிருக்கணும், பவுலுடைய உபதேசம் எங்கே இருக்குது அதை தேடி கண்டுபிடிக்கணும். சிசுவோட உபதேசம் எங்கே இருக்குது, மெஸ்ஸியா சொன்ன காரியம்லாம் எங்கே இருக்கும் தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதில் நிலைத்திருக்க வேண்டும். நம்ம வச்சுருக்க வேதாகமம் முழுசாக மொழிபெயர்த்தது, இது ஒரிஜினல் கிடையாது. ஆகையினால அந்த முதல் நூற்றாண்டில் பிரசங்கிப்பட அந்த உபதேசத்தில் நிலைச்சிருந்தால் நம்ம எங்கே போகலாம், பரலோகம் போகலாம். இல்லைன்னா நம்ம கைவிடப்பட்டு போயிடுவோம். யாரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது. என்ன செய்யுங்க, அதை அறிந்து கொள்ளுங்கள், அதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மளை என்ன ஆசீர்வதிப்பாராக. ஆகையினால அவர் சொன்னபடி அவர் சொல்கிறாரு, இதை நம்ம கவனிக்கிறோம். 33 வசனத்தை சொல்கிறாரு, அவருடைய வெள்ளியாயிலும் புண்ணையாலும் என்ன செய்யலை, வஸ்திரதையாலும் நான் இச்சிக்கவில்லை அப்படிங்கிறாரு. ஆகையினால
முக்கியமான காரியம், வெள்ளியும் வேணாம், பொண்ணு வேணாம், வஸ்திரம் வேணாம். நம்ம ஆத்மா பரலோகம் போக வேண்டும். எங்கே போகணும்? பரலோகம் போகணும். ஆகையினால மூல உபதேசம் என்ன சொல்லுது? இது வந்து மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம். இப்போ அதில் அவருடைய பெயர் என்ன, அதை நம்ம அறிந்து அறிந்து கொள்ளும் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அநேக அவசரம் இருக்க முடியும். ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.